அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வில்லேஜ் பெயிண்டர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இரும்பு கேட்டுகள் இருக்கலாம், இரும்பு கம்பிகளாக இருக்கலாம். அதுக்கெலாம் வந்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அந்த எனாமல் பெயிண்ட் வந்துருக்கீங்கன்னா எப்படி பயன்படுத்துறது, எந்த முறையில் பயன்படுத்துறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எனாமல் பெயிண்ட்டை பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இப்போ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கம்பியை எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிசிறு இருக்கும், துரு பிடிச்சிருக்கும். அந்த துருவை நல்லாவே தேய்ச்சிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காசு இருக்குது, ரொம்ப நாள் உழைக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னா மட்டிக்கு பதிலாக கரோசீல்ட் இஜெட்டார்னு சொல்லி பில்டிங் டாக்டர்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஒன்ஸ் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கிரில் கம்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் 10 வருஷத்துக்கு மேலேயே உழைக்கும். இதான் அந்த ப்ராடக்ட்டு. இதை அடிச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன அடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினிஷிங்கும் நல்லாவே இருக்குது, லைஃபும் ரொம்பவே கொண்டு போகும். காசு இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா மட்டியை பயன்படுத்தி அடிச்சுக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனாமல் பயன்படுத்திக்கங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் அந்த கரோசீல்ட் இஜெட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேமினேட் மாதிரி கம்பரசல் ஊதும் போதே நல்லா லேமினேஷன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வீடு கட்டுறவங்க ஸ்டார்டிங் இதை அடித்து வச்சுட்டு பிற்காலத்தில் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு காசு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனாமல் பெயிண்ட் அடிப்பாங்க. இப்போ இந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்லிட்டாங்களோ உடனே அடிச்சிருங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கொடுத்த ஃபினிஷிங்கை நீங்கள் பாருங்கள். ரோலரை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ஃபினிஷிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். அது மட்டும் மட்டியை அடிச்சுட்டு நீங்கள் ஃபினிஷிங் கொடுக்குறத விட இந்த கரோசீல்ட் இஜெட்டார் பில்டிங் டாக்டர் தெரியுமா, அதை கொடுத்துட்டு இந்த எனாமல் பெயிண்ட் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இரும்பு கம்பிகள் இருந்துச்சு, ரொம்பவே அதிகமான இரும்பு கம்பிகள் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகிறீங்க, ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இரும்பில் தான் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்துங்க. உங்கள் ஜன்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைஃப் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சில ஜன்னலாம் துரு பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா கலண்டுட்டு வந்துடும். துரு பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரீஒர்க் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மெட்டீரியல் அதாவது கரோசீல்டை யூஸ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனாமல் அடிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும். உங்களுக்கு புரியாத இந்த பச்சை இருக்குது பார்த்திங்களா, இதுதான் கரோசீல்டு. இங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எனாமல். ஆனால் கரோசீல்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனாமல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டுக்கும் பெயிண்ட் அடிக்கணும், உங்கள் வீட்டுக்கு கம்மியான ப்ரைஸில் பெயிண்ட்டு பட்டி சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளும் சரி, பால் சீலிங் ஒர்க் ஒன்று நம்ம வந்து ரொம்பவே லோ ப்ரைஸில் பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் வீட்டுக்கும் பண்ணணும்னா மறக்காமல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.